இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அடுத்ததாக பாஜகவின் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழக வெற்றி கழகத்தின் கொடி இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. விஜய் அதை அறிமுகப்படுத்தி வச்சு கொடி பாடலையும் அறிமுகப்படுத்தி இருக்காரு. உங்களோட கருத்து? அவர் ஏற்கனவே கட்சி தொடங்குறத அறிவிச்சிட்டாரு. ஒரு கட்சி என்று சொன்னால் அதை அடையாளப்படுத்துவதற்காக கொடி இருக்க வேண்டும். கொடி மட்டுமல்ல, கொள்கை பாடல்கள் இருக்க வேண்டும். எல்லா கட்சிக்கும் இங்கே பாடல்கள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா திராவிட கட்சிகளுக்கும் அவங்க கட்சியினுடைய சிந்தனைகள், கோட்பாடுகள், தலைவர்களுடைய புகழ் பாடக்கூடிய வகையில் எல்லா கட்சிக்கும் பாடல்கள் இருக்கிறது. அவருடைய எல்லா கட்சிக்கும் கொடிகளும் இருக்கிறது. அவர் கொடியேற்றி இருக்கிறார். இதற்காக பாடல்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே திரைப்படத்துறையில சாதனை படைத்த ஒருவர் என்பதற்கு இந்த பாடலாம் சிறப்பாக அவர்கள் அமைப்பார்கள், அமைக்க தெரிந்தவர்கள். அவருடைய கருத்துக்கள் தமிழகம் தமிழகம் என்று தமிழக உரிமைகளை முன்னிறுத்தி அவர் இந்த பாடல்கள்லாம் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் அரசியல் செய்யக்கூடிய எந்த கட்சியும் தமிழருடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்மை அனைவருமே கடைபிடிக்க வேண்டியது, கடைபிடித்து வருகிறோம். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சில கட்சிகள் போலியான மதச்சார்பினை இங்கே கடைபிடிக்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு, பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்களுடைய பழக்க வழக்கங்களை, அவருடைய கோட்பாடுகளை, பாரம்பரிய கலாச்சாரங்களை கேலி கிண்டல் செய்வது, அந்த கடவுள்களை கிண்டல் செய்வது, அந்த கடவுளுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மறுப்பது என்று சில திராவிட கட்சிகள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். அது போன்றெல்லாம் இல்லாமல் போலி மதச்சார்மை என்பது உண்மையான மதச்சார்மையோடு அவர் செயல்பட வேண்டும். கொடியேற்றி இருக்கிறார், கட்சி பாடல் வெளியிட்டிருக்கிறார். சிறப்பாக செயல்படட்டும். சார், அதே போல அந்த கட்சியோட பாடல்ல அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்டோரோட படங்கள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவங்க வழியில அப்படின்னு தன்னை நிலைநிறுத்திக்கிறாரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மறைந்த தலைவர்கள் மக்களிடம் ஒரு புகழ்பெற்ற தலைவர்களுடைய படங்களோ அவருடைய பெயர்களோ இடம்பெறுவதில் எந்த தவறும் இல்லை. அதை நினைவூட்டுவது அவர்களுக்கு நாம் செய்கிற பெருமையாக இருக்கும். அவர்களை ஒட்டி அந்த கட்சிகளோட கொள்கை என்று அவர் போகிற பொழுது திமுக இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், அதிமுக எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம், கொள்கை, லட்சியங்கள் வேறு. இங்கே இருக்கிற கட்சிகளுடைய லட்சியங்கள் வேறு. ஆனால் அடிப்படையில் மக்களுக்கான நன்மை, மக்களுக்கான முன்னேற்றம் தான் எங்களுக்குரிய கொள்கை. அதை சமத்துவமாக, சரிசமமாக, சமநீதியாக, சமூக நீதி நிலைநாட்டப்படுகிற வகையில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அவர் அண்ணா, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள், பெயர்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அடங்கிய பாடல்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவரைத்தான் கேட்க வேண்டும். திமுக இதை பற்றி என்ன சொல்கிறது என்று கேட்க வேண்டும். சார், அதே போல தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில விஜயோட இந்த அரசியல்ல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்க இந்த மாதிரி போட்டியை விரும்புறோம். மக்கள் தானே முடிவு செய்யணும் யார் வெற்றி பெறணுங்கிறது. காலொன்ற முடியுமாங்கிற கேள்வியே நீங்க மாத்திக்கணும். இனிமேல் ஊடகங்கள் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. இங்க நான் இப்ப தென்சென்னை ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன். இந்த தென்சென்னையில ஏறத்தாழ 27% ஓட்டை பெற்றிருக்கிறார் எங்க வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். சென்னையில் சராசரி 3 தொகுதியும் சேர்த்து ஏறத்தாழ 20% வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சி. 4 பேர் ஒருத்தர் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இங்க இது போன்ற பல்வேறு 12 தொகுதிகளில் மிகப்பெரிய மாற்றம். மற்ற தொகுதியிலும் சராசரி தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 12% வாக்குகளை பெற்ற கட்சியை காலொன்ற முடியுமா, வேறொன்ற முடியுமா என்று வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. 4 1 பங்கு அப்படின்லாம் குறிப்பிட்டீங்க. அப்ப அந்த வாக்கு விழுக்காடும் அந்த வாக்குகளும் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய வாக்கு வலிமையான ஒரு இடத்தை பாஜக பெற்றிருக்கிறது சொன்னால் இந்த வாக்கு வளர்கிற திசையை நோக்கி தான் செய்யுமே ஒழிய இது சிதறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கிற பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏதோ தானோ வென்று ஏதோ ஒரு தேர்தலுக்கும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் என்று நினைப்பவர்கள் அல்ல. தேசிய சிந்தனை உள்ளவர்கள், தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற நினைப்பவர்கள், மக்களின் நன்மை கருதுபவர்கள், பொது அமைதியை விரும்புபவர்கள், எல்லாவற்றிலுமே ஒரு சிறந்த குணம் படைத்த மக்கள், வாக்காளர்கள் இந்த தேர்வு செய்து பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது மற்றவர்கள் வருகையாலோ ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுடைய பொய் பிரச்சாரங்களாலோ இனிமேல் மாறப்போவதில்லை. இனி இது வளர்வது உறுதி. மேலும் மேலும் வளரும். 2026 நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்.
நிச்சயமா சார். நீங்க சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது 2026ல அப்படின்னு. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார்.